மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். கர்நாடகாவிலே மிகப்பெரிய ஒரு அணையை காவிரி ஆற்றை தடுத்து அதை கட்ட திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதை விட முடியுமா? விடுவோமா? ஏன்னா நம்ம எல்லோரும் காவிரியை நம்பித்தான் இருக்கின்றோம். காலகாலமாக நம் முன்னோர்கள் ஆயிரம் ஆண்டுகள் காவிரியை நம்பி இருந்தார்கள். நம் வருங்கால சந்ததியினர்கள் ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு பிறகு காவிரியை நம்பி இருக்க வேண்டும். ஆனால் அதற்கெல்லாம் தடை போடுகின்ற ஒரு செயலாக கர்நாடகாவிலே இன்று மிகப்பெரிய ஒரு அணை காவிரியை தடுத்து மேகதாது அணையை கட்ட திட்டமிட்டிருக்கின்றார்கள். இன்று மேகதாது அணை இல்லாத சூழலில் இன்று கூட நமக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வரவில்லை. காவிரியில் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறந்திருக்க வேண்டும். ஆனால் 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு திறக்கல. மேட்டூர் அணை 93 டிஎம்சி கொள்ளளவு. ஆனால் இன்னைக்கு 40 டிஎம்சி தான் இருக்கிறது. அந்த 40 டிஎம்சி குடிநீருக்கு தான் பயன்படுத்துகிறார்கள், விவசாயத்துக்கு இல்லை. காவிரியை நம்பி தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காவிரியை நம்பி 5 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். 8 கோடியில 3/2 பங்கு மக்கள் தமிழ்நாட்டில் காவிரியை நம்பி இருக்கின்றோம். சென்னையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் காவிரியை நம்பி இருக்கிறேன். சென்னையில வீராண ஏரி மூலமா சென்னைக்கு எங்களுக்கு தண்ணி வருது, காவிரி தண்ணி வருது. கரூர் காவிரி நம்பி இருக்கு. அமராவதி இந்த பக்கம் வந்தாலும் அது காவிரியை நம்பித்தான் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கிறது. ராமநாதபுரம் காவிரியை நம்பி இருக்கிறது. சிவகங்கை காவிரியை நம்பி இருக்கு. மதுரை வைகை செல்லுகின்ற மதுரை காவிரியை நம்பி இருக்கிறது. தண்ணி இல்ல மதுரை. இப்படி இருக்கிற சூழல்ல நமக்கு அவ்வளவு காலமா வந்த தண்ணிய எப்படி நிறுத்த முடியும்? அங்க என்ன உரிமை இருக்கிறது கர்நாடகாவுக்கு? இது நம் உரிமை. காவிரி என்பது நம் உரிமை. நம்ம கடைமடையில் இருக்கிறோம். கடைமடையில் இருப்பவர்களுக்கு தான் முன்னுரிமை. அந்த காலத்தில் வெள்ளக்காரன் காலத்தில் இருந்து நமக்கு தான் உரிமை. 200 ஆண்டு காலமாக நமக்கு தான் உரிமை. எத்தனையோ ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது, அக்ரிமெண்ட். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்க கர்நாடகாவில். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு தூக்கி போட்டுட்டாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தூக்கி போட்டுட்டாங்க. இப்படி எதையும் மதிக்காத கர்நாடக அரசு இன்னைக்கு நாங்க இந்த அணையை கட்டியே தீருவோம். கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே இன்று 4 பெரிய அணைகள், 10 சின்ன அணைகள் இருக்கிறது. இந்த 4 பெரிய அணைகளுடைய கொள்ளளவு 115 டிஎம்சி. மேகதாது அணையுடைய கொள்ளளவு 70 டிஎம்சி. கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டினார்கள் என்றால் அது கர்நாடகாவில் உள்ள காவிரி படுகையில் கட்டப்படுகின்ற மிகப்பெரிய அணை. அதான் அப்போ மொத்தம் கர்நாடகாவில் காவிரி ஆற்றின் குறுக்கே உள்ள கொள்ளளவு 185 டிஎம்சியா உயரும். நமக்கு ஒன்னே ஒன்னு மேட்டூர் அணை, அது 93 டிஎம்சி. இப்போ தூர்ந்து போய் 80 டிஎம்சி தான் இருக்கு. தண்ணி வடி வண்டல் அப்படியே இருக்கு, தூர்ந்து போயிடுச்சு. நமக்கு 93 டிஎம்சி, கர்நாடகாவில் 185 டிஎம்சி. நம்மளோட 2 மடங்கு அதிக கெப்பாசிட்டி அவங்களுக்கு வரும் இப்போ. ஆனா இந்த மேகதாது கட்டுவதற்கு முன்பே இங்க நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம். கர்நாடகாவில் அணைகள் எல்லாம் நிரம்பிய பிறகுதான் வேற வழி இல்லாம அது தண்ணி வெளியில விடுறாங்க. வடிகாலா நம்ம பயன்படுத்துறோம் தமிழ்நாட்டை. எத்தனையோ ஒப்பந்தங்கள் இருக்கிறது, அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டிருக்கிறோம். காவிரி நடுவர் மன்றம் 28 வருஷம் நம்ம பேசி 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 அந்த வழக்கை ஆடி இறுதி தீர்ப்பு. மாசம் இவ்வளவு தண்ணி கொடுக்கணும்னு, ஜூன் மாசம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி எவ்வளவு கொடுக்கணும்னு அங்க மே மாசம் முடிவு பண்ணாங்க. இப்போ என்ன 9.9 டிஎம்சி ஜூன் மாசம் கர்நாடகா நமக்கு திறந்து விட்டுருக்கணும். போன மாசம் எவ்வளவு திரும்ப விட்டாங்க தண்ணி? 9.9 டிஎம்சி தண்ணியில வெறும் 2.9 டிஎம்சி தான் கொடுத்திருக்கிறாங்க. ஜூலை மாசம் 42 டிஎம்சி கொடுக்கணும். நிச்சயமா கொடுக்க போறது கிடையாது. இப்படி ஒவ்வொரு மாதமும் கொடுக்கணும், கொடுக்கல.
இப்போ மேகதாது கட்டுவதற்கு முன்பாக இந்த நிலை. நேற்று முன்தினம் நான் பில்லிகுண்டு போயிருந்தேன். பில்லிகுண்டுனா காவிரி தமிழ்நாட்டுக்கு உள்ள வர பகுதி. அங்கதான் கணக்கெடுப்பாங்க, மெஷர் பண்ணுவாங்க எவ்வளவு தண்ணி கர்நாடகால நமக்கு வருதுன்னு. ஜூலை மாசம் 1ஆம் தேதி அங்க இருந்தேன். ஆத்துக்கு நடுவுல நின்னு பேட்டி கொடுக்கிறேன். பொதுவா ஜூலை 1ஆம் தேதி ஆத்துக்கு கரையில கூட நிக்க முடியாது, அவ்வளவு தண்ணி அடிச்சிட்டு போவோம். மேட்டூர் அணை நிரம்பி இருக்கும். ஆனா இன்னைக்கு நடுவுல நின்னு பேட்டி கொடுக்கிற தண்ணியே கிடையாது. வர தண்ணி கழிவு நீர் வருது. இப்போ மேகதாது கட்டல, கட்டுறதுக்கு முன்பே இந்த நிலைனா மேகதாது கட்டிட்டானா அந்த கழிவு கூட நமக்கு வராது. அப்போ இதெல்லாம் நம்ம சும்மா இருக்கலாமா, சும்மா விடலாமா? இதுல என்னன்னா நீங்க ஒவ்வொருவரும் பாதிக்கப்படுவீர்கள். ஜல்லிக்கட்டுக்கு நீங்க எல்லாம் வெளியில அப்படியே கோமா வந்தீங்க. இளைஞர்கள்லாம் ஜல்லிக்கட்டு தடை பண்ணாங்க. ஜல்லிக்கட்டு நம்முடைய வீர விளையாட்டு, தமிழ் வீர விளையாட்டு, நம்முடைய பாரம்பரியம், அந்த உணர்வு. ஆனா ஜல்லிக்கட்டுக்காக போராடின இளைஞர்கள் ஒருவர் கூட ஜல்லிக்கட்டு பார்த்தது கிடையாது. ஜல்லிக்கட்டால் அவர்கள் பாதிப்பு கிடையாது. ஆனால் இந்த காவிரியால் ஒவ்வொரு இளைஞனும் பாதிப்பு, ஒவ்வொருவரும் பாதிப்பு. எல்லாமே இங்க பெற்றோர்கள், தாய்மார்கள், உங்களுக்கு பாதிப்பு மட்டும் இல்ல, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், உங்கள் கொள்ளு பேர பசங்க, சந்ததியினர் அத்தனை பேரும் பிற்காலத்தில் பாதிக்கப்படுவார்கள். இன்னைக்கு நாம் முடிவெடுக்கவில்லை என்றால், இன்னைக்கு நாம் அதை தடுக்கவில்லை என்றால் நம் சந்ததியினர் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் இருக்காது, சோறு. நான் எங்கேயோ இருக்கிறப்பா, நான் ஊட்டியில இருக்கிறேன்பா, எனக்கும் காவிரிக்கு சம்பந்தம் இல்லப்பா. நான் சென்னையில ஐடி ஆபீஸ்ல பெரிய அடுக்குமாடி அடுக்கத்துல நான் கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருக்கிறேன். எனக்கும் காவிரிக்கு என்ன சம்பந்தம்? நான் கன்னியாகுமரியில் இருக்கிறேன், அங்கே காவிரி சம்பந்தமே இல்லையே. எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? சோறு. காவிரியில தண்ணி போலனா உனக்கு சோறு கிடைக்காதியா? நீ எவ்வளவு பெரிய ஐடி ஆபீஸ்ல வேலை செய்ய, எவ்வளவு ஏசியில கம்ப்யூட்டர் நோண்டிட்டு சோறு சாப்பிடணும் இல்ல? அந்த சோறு எங்க வருது? நம்ம காவிரி தாய் அந்த சோறு கொடுக்குது. அதனால எல்லாரும் பாதிப்பு தான், எல்லாரும் பாதிப்பு. குடிநீர் பிரச்சனை மட்டும் கிடையாது, இது நம்ம உணவு பிரச்சனை, உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி, ஃபுட் செக்யூரிட்டி மட்டும் இல்ல. இந்த மேகதாது கட்டணும்னா 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சு கட்டணும். 12,500 ஏக்கர் காடு, நினைச்சு பாரு. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். 300 வயசு மரங்கள், கையில ஒரு 10 பேர் சுத்தி நின்று ஒரு மரத்தை சுத்தி பிடி, அவ்வளவு பெரிய மரம், அதெல்லாம் அழியுமா? அவ்வளவு புள்ளிகள், ஆயிரக்கணக்கான புள்ளிகள், ஆயிரக்கணக்கான யானைகள், சிறுத்தைகள், கரடிகள் எல்லாம் அழிய போகுது. மரம் இருந்தாதான், காடு இருந்தாதான் நமக்கு மழை வரும். காட்டு அழிச்சு டேம் கட்டிட்டு அவ்வளவுதான், நமக்கு தண்ணியும் விட மாட்டோம், நமக்கு மழையும் வர போறது கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன சூழல்? அரசியல் சூழல். மற்ற கட்சியில என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எம்எல்ஏ இங்க இருந்து அங்க போறாங்களா, ராஜினாமா பண்றாங்களா, எந்த கட்சிக்கு போறாங்க, எப்படி பேசுறாங்க, எங்க வர போறாங்க? இதுதானே பிரச்சனை, தமிழ்நாட்டு பிரச்சனை. கர்நாடகாவில் இன்னைக்கு என்ன பண்றாங்க? கர்நாடகா வனவிலங்கு வாரியம், கர்நாடகா வைல்ட் லைஃப் போர்டு இன்னைக்கு அந்த பகுதியில மேகதாது அணை கட்டுற பகுதியில போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறான். 30 மீட்டர் குழிய போட்டு இருக்கிறான். 100 அடி குழிய போட்டு அந்த பாறைல்லாம் தாங்குமா, டேம் கட்டினா தாங்குமா, இன்னைக்கு ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம இந்த எம்எல்ஏ இங்க இருந்து அங்க போவாங்களா, அங்க இருந்து இங்க வராங்களா, இவங்க பேசுறாங்களா, அவங்க பேசுறாங்களா? கர்நாடகா வேகமா இருக்கிறான். தினம் தினம் ஒரு கொண்டு வந்துறான், புதுசா கொண்டு வந்துட்டு இருக்கிறான். அங்க இருக்கிற முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், அவர் தொகுதியில வருது. நினைச்சு பாரு, ஒரு முதலமைச்சர் சட்டமன்ற தொகுதியில இந்த மேகதாது அணை வருது கட்டினாங்கன்னா, அப்ப அவர் வேகமா இருக்கிறார். அதை வச்சுதான் அவர் ஜெயிச்சார். அதை வச்சுதான் அந்த மாவட்டத்தில் அவங்க காங்கிரஸ் வந்துச்சு. அங்க அவர் மறுபடியும் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு திட்டத்தில் இத வேணும் என்று இதை தூண்டி விடுறார் எல்லாரையும். நம்ம அப்படியே இருக்கிறோம், எப்பயுமே அப்படிதான் இருக்க போறோம்.
அதனாலதான் சொல்றேன் நான், வாங்க எல்லாம் வாங்க, இளைஞர்களை சத்தம் போடுங்க, தாய்மார்கள் சத்தம் போடுங்க. ஏமா ஒரு முக்கியமான செய்தி, தாய்மார்களுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும், மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டிட்டாங்கன்னா அரிசி உங்களுக்கு 1 கிலோ 300 ரூபாய்க்கு கிடைக்கும். இன்னைக்கு 30 ரூபாய் 40 ரூபாய் கிடைக்கிற அரிசி 300 ரூபாய்க்கு விலை ஏத்திடுவாங்க. ஏன்னா பயிர் செய்ய முடியாது, தண்ணி இருக்காது பயிர் செய்யறதுக்கு, விலைவாசி ஏறிடும், உற்பத்தி குறையும், அதனால நமக்கு தான் பாதிப்பு. இது நான் சும்மா சொல்லல, இதெல்லாம் பல நாடுகளில் நடந்தது தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நம்முடைய அன்றாட பிரச்சனைகள் இது. ஆனா இந்த 60 வருஷமா என்ன பண்ணிட்டாங்க, இந்த நீர்ப்பாச திட்டத்துக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. 60 வருஷமா இந்த கரூர் மாயனூர் இருக்கு, எத்தனை முறை கேட்டோம், காவிரி ஆத்துல தடுப்பணை கட்டியா தடுப்பணை கட்டியா தடுப்பணை கட்டியா, என்ன கட்டினாங்க? ஒன்னும் கட்டல. ஏன் தடுப்பணை கட்டல? மணல் கொள்ளை அடிக்க முடியாது. உங்க கொள்ளடிக்கிறதுக்காக நம்முடைய நீர் ஆதாரங்களை எல்லாம் நாசப்படுத்தி கடந்த கால ஆட்சியாளர்கள் கொள்ளடிக்கிறதே தொழில். எவ்வளவு போராட்டம் பண்ணும் நம்ம, தடுப்பணை கட்டினா அங்கங்க ஒரு அரை டிஎம்சி 1 டிஎம்சி நிற்கும். கர்நாடகாவில் பார் 185 டிஎம்சி மேகதாது கட்டினா, இது இல்லாம இன்னொரு 30 டிஎம்சி சின்ன சின்ன அணைகள் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. அவங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். 1974 கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடகாவில் உள்ள காவிரி பகுதியில் விவசாயம் நிலம் பரப்பு 6.8 லட்சம் ஏக்கர், 6.8 லேக்ஸ் ஏக்கர். 50 ஆண்டுக்கு முன்னாடி 1974. 1991 அது 12 லட்சம் ஏக்கராக உயர்ந்தது. 2006 அது 18 லட்சமா உயர்ந்தது. 2016 அது 21 லட்சமா உயர்ந்து இருக்கிறது. இன்னைக்கு சரியான கணக்கு இல்லை என்கிட்ட. ஆனா 2016 10 ஆண்டுகளுக்கு முன்பு 21 லட்சம் ஏக்கர். அதே தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு காவிரி ஆற்றின் மூலமா பாசன நிலப்பரப்பு 29 லட்சம். அப்போ நமக்கு தமிழ்நாட்டில், இன்னைக்கு அது 20 லட்சமா குறைஞ்சிருக்கிறது. அப்ப நினைச்சு பாருங்க, கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டினாங்கன்னா நம்ம இன்னைக்கு 20 லட்சத்திலிருந்து 10 லட்சம் குறையும். கர்நாடகாவில் 21 லட்சத்திலிருந்து 31 லட்சம் அதிகமாகும். அப்போ அதுக்காக தான் இந்த மேகதாது டேம் கட்டுறாங்க. கேட்டா எங்களுக்கு குடிநீருக்காக நாங்க டேம் கட்டுறோம். குடிநீருக்கு எதுக்கே அவ்வளவு பெரிய அணை?